கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம்னா டீமனாலஜியா. அது எதுலனா ரோட் பிளாக்ஸ்ல. அதில் நம்ம என்ன பண்ண போறோம், அதோட கான்செப்ட் நம்ம ஒரு டிடெக்டிவ்ஸ். நம்ம அந்த பேயோட டைப்பை கண்டுபிடிக்கணும் கைஸ். அதான் கான்செப்ட் இந்த கேமில். இதில் நான் மட்டும் விளையாட போகிறதில்ல, என் ஃப்ரெண்டு ரிஷியும் விளையாட போகிறான். அவன் தான் இவன். ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருப்பீங்க. நம்ம இந்த வீடியோவில் டீமனாலஜியாக தான் விளையாட போகிறோம், மல்டிப்ளேயரில். நீங்களும் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த வர லைவில் கண்டுபிடிச்சிக்கோங்க. சரி வாங்க கைஸ். எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம லேண்டன் எடுத்துப்போம். ஒரு டார்ச், ஒரு லைட்டர், லேண்டனை பற்ற வச்சுப்போம். கைஸ், கதவு திறந்த உடனே நம்மளோட சானிட்டி லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த கேம் ஃபாஸ்மோஃபோபியாவோட இன்ஸ்பயர்ட் கேம் கைஸ். எனக்கு பூத கண்ணாடி கிடச்சிச்சு. இது ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னு வாங்க. இதை வச்சு நம்ம பேயை கண்டுபிடிக்கலாம். லைட்டரும் கிடச்சிச்சு. இது என்னோட கேமோட கான்செப்ட் என்னன்னா நம்ம பேயை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் கைஸ். முன்னாடி போறேன். பார்க்குறவங்க எல்லாம் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். போக முடியாது கைஸ். ஸ்பிரிட் பாட்ஸ் நம்ம பேய்கிட்ட பேசலாம். இருங்க, ஃபர்ஸ்ட்டு இதை போயிட்டு ஒரு இடத்துல இப்போ ரிஷி ரொம்ப வெட்டி கைஸ். அவன் ஒரு வேலை கூட செய்ய மாட்டான். கண்ணு தெரியலையா ப்ரோ? இங்கே கேட்காது. கோஸ்ட் ஆர்ட் தெரியுதான்னு பார்த்துட்டு இருக்கேன் கைஸ். ஓகே, வீடியோ அவனே கேஸ் என்னை கூப்பிட்டாங்க, அதனால நான் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃப்ளோர் போகுது கைஸ். கேட்காதடா கைஸ், சிஎம் ஃப்ளோர் போகுது கைஸ். 3rd லெவல் வரைக்கும் போகுது கைஸ். நான் ஸ்பிரிட் பாட்ஸில் பேசுகிறேன் கைஸ். ஒரு ரிப்ளே வரமாட்டேங்குது. என்ன கைஸ், என்ன பண்ணாலும் ஒரு ரிப்ளேயும் வரல. வேறு வழி இல்லை, நம்ம கூப்பிட வேண்டியதான் நினைக்கிறேன் கைஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் கைஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இஎம்எஃப் லெவல் 5 போல கைஸ். அதனால நம்ம தூக்கி போடலாம். இப்போ கர்ஸ்ட் ஆப்ஜெக்டை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்த எங்கடா அதை நான் எடுத்துக்கிட்டேன். கீழே போடு. வாட்ரா, வேர் இஸ் த பேய்? எங்கே இருக்குன்னு காட்ட மாட்டேங்குது. ஓ மை காட், அண்ட் கைஸ் இப்போ நம்ம சாவ போகிற நேரம். இப்போ மட்டும் வெளில போனோன்னா பறந்துருவோம். கேட்டேன் நான் போய் காட்டுறேன். ஓய் கொஞ்சம் எட்ட போ. ஒரு கைஸ் ஃபோட்டோ எடுத்துட்டு கைஸ் பேயை ஃபோட்டோ எடுத்து நினைக்கிறேன் கைஸ். தெரில கன்ஃபார்மாக பார்க்குறேன். எஸ் கைஸ், கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் கைஸ் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். பேயை ஃபோட்டோ எடுக்கல கைஸ். கடுப்பாவது கைஸ். நான் ஃபோட்டோ எடுத்துருவேன் கைஸ். ஹண்ட் முடிச்சா? இருங்க கைஸ், ஹண்ட் முடிஞ்சிச்சு. ஓடு, வெளில ஓடு மக்களே, வெளில ஓடு. ஹண்ட் முடிஞ்சிச்சு கைஸ். கடைசிக்கு பேயை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நீ தான் ஃபோட்டோ எடுத்த. இருங்க கைஸ், தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம். தெர்மோமீட்டர் ஈவென்ட் அது எது? அங்கே பாரு, அது முன்னாடி அப்படி தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் கிடச்சி. கிளாஸ் அப்படி தான் இருக்கும். அது மைனஸில் போகுது. இங்கே மைனஸில் போகுது. இதே பாரு. வெரி குட். மைனஸில் போகுது. அவ்வளோதான். இப்போ ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். ஸ்பிரிட் பாட்ஸில் பேசல. இஎம்எஃப் போச்சாடா? இஎம்எஃப் 5 போல கைஸ். கோஸ்ட் ஆர்ப் மாட்டல பார்க்கல. ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போச்சு கைஸ். இப்போதைக்கு 2 பேய் தான் கைஸ் இருக்கு. துல்ஹான் தைபக் அப்படின்னு 2 பேய் இருக்கு கைஸ். இது 2த்துல ஏதோ ஒரு பேய் தான் கைஸ் இப்போ நம்மகிட்ட இருக்கு. கேட்காதுரா, மைக்கில் கேட்காது கைஸ். சொன்னா கேட்ட மாதிரிக்கிறோம் கைஸ். அண்டு சும்மா சொன்னேன் கைஸ், நம்பிடாதீங்க, சும்மா தான் சொன்னேன். இருங்க கைஸ், ஃபுல்லாக சால்ட் போட்டு பூத கண்ணாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் கைஸ். ஈவென்ட் கைஸ். ஹண்ட் கைஸ் மாட்டிக்கிட்டான். நான் வெளில இருக்கேன் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், டோரை க்ளோஸ் கூட பண்ண தாண்டி போய் வராது.
ஆமாங்க கைஸ், அது ஒரு நல்ல விஷயம் இந்த கேமில். எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டாலும் பேய் வராதுன்னு இல்லை, இந்த மாதிரி கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டா மட்டும் பேய் வராது. ஹண்ட் முடிஞ்சிச்சாடா? ஹண்ட் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் ப்ரோ, முடிஞ்சிருச்சு. ஹண்ட் முடிஞ்சிருச்சு. ஹண்ட் முடிஞ்சிச்சு கைஸ். கைஸ் பேய் மேய்ச்சிருக்கு. 3 பக்கம் மேய்ச்சிருக்கு. வாங்க யூ ரிலேட்டட் என்கிட்ட குடுறா கைஸ். ஒரு நிமிஷம், ஓகே. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபோட்டோலாம் எடுக்கிறேன். யூ ரிலேட் கைஸ் பிரிண்ட் இல்லை கைஸ். இதில் பாரு, எதுலையுமே இல்லை, எதுலையுமே இல்லை கைஸ். எனக்கு கடுப்பாகுது கைஸ். இதில் இல்லை கைஸ். இருங்க, கைஸ் பேய் கண்டுபிடிச்சிட்டேன். இது செடிங்க. எனக்குனே வருவீங்களாடா கேஸ்? ஹண்ட்டு மேலே ஹண்ட்டாக போடுறாங்க கேஸ். இங்கே பாருங்க கேஸ், பேயை பாருங்க, கொடூரமாக இருக்கான். ஏன் தெரியுமா கைஸ் அன்ட்டு விழுது? சேலண்டி லெவல் கம்மியாயிடுச்சுன்னா அன்ட்டு விழும் கைஸ். மோசம் கைஸ் அவன் கேர்ஸ்டு மிரர்னு ஒன்று யூஸ் பண்ணான்ல, அதனால அவனுக்கு வந்து ஃபுல் ஹார்ட்டும் குறைஞ்சிச்சு. அதனால சேலண்டியால் நான் வேணா வெளில போய் காட்டுறேன் உங்களுக்கு. காய்ஸ் என்ன நீ ரிஷியால தான் கைஸ் மைக்க செத்துட்டேன். ஐயோ காசுக்கு இது வேணாம். ஓகே நான் ஆவியாக வரேன் கேஸ். இங்கே பாருங்க கேஸ், நான் ஆவியாக மாறிட்டேன். இப்போ என்னால் டோரை தாண்டிலாம் வர முடியும். சரி பேய் என்னன்னு மட்டும் சொல்லிவிடு. பேய கைஸ் தோ இருங்க கைஸ் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து நம்ம பார்த்தோம்ல கைஸ், என்ன தெரியுமா, ஃப்ரீஸ் நம்பரை போச்சு, வித்தர் ஆச்சு. விதர் ஆயிடுச்சு. பார்க்கல, விதர் ஆயிடுச்சா இல்லையா? எனக்கு என்ன ப்ரோ ஆயிடுச்சு? விதர் ஆயிடுச்சு ப்ரோ, விதர் ஆயிடுச்சு ப்ரோ. வித்தர் ஆயிடுச்சா? ஆமாம். ஆனால் எனக்கு என்ன வெள்ளையாக தெரியுது. வெள்ளையா தெரியுதா? செத்து போன ஆவிட. நீ செத்து போன ஆவியா இருந்தா எப்படி ப்ரோ கண்ணுக்கு என்ன இம்மா வெளியே இருக்கு சார்? விடுதலைக்காக என்னோட ஃபோட்டோ எடுத்து நான் செத்து ஃபோட்டோ எடுத்துட்டேன். எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துருது. ஓகே கைஸ் நம்ம போகலாம். எங்கே நம்மளால டீட்டெயில் சொல்லு. ஐய் கைஸ் இது 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 இருக்குல்ல கைஸ், இது பாட்டுச்சு. ஓகே என்னமோ திவானின்னு கொடுத்துருக்கோம். ஏய் அது படிக்க கூட தெரியலையே. ஓகே கைஸ் போக வேண்டியதான். கரெக்டாக ராங்க, கரெக்டாக ராங்க, கரெக்டாக ராங்க. கரெக்டு தான் நினைக்கிறேன் கைஸ். தப்பு கைஸ், ஏதோ வெக்ஸ்னு பேர் வந்திருக்கு கைஸ். நான் பேர் நினச்சேன். அடே உருட்டாத கைஸ். கோஸ்ட் ரூம், லிவிங் ரூம். லிவிங் ரூமா? அங்கே கூட மைனஸ் போச்சுன்னு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். அது லிவிங் ரூமா உனக்கு? லிவிங் ரூம் வந்து அந்த சைடு பெட்ரூம். பெட்ரூமுக்கும் லிவிங் ரூமுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. உருட்டாத உருட்டாத கைஸ். நீங்களே சொல்லுங்க, பெட்ரூம்னா என்ன, லிவிங் ரூம்னா என்னன்னு பாருங்க. வெறுக்கடி வாங்க பாருங்க. ஓகே கைஸ், ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு இவ்வளோ தான் கைஸ். மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு வீடியோ போட மோட்டிவாக இருக்கும். ஆமாம் கைஸ், மோட்டிவாக இருக்கும் கைஸ். நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ சும்மா வெறித்தனமாக வரும் கைஸ். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோலாம் போடுவோம் கைஸ். ஆமாம் கைஸ், அடுத்த வர வீடியோ என்ன இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து என்ன தெரிஞ்சு நான் வந்து மைன்கிராஃப்ட் போடுவோம், இல்லை ஃப்ரீ ஃபயர் போடுவோம் கைஸ். ஆமாம் கைஸ், ஏன்னா ரெண்டுத்துலேயுமே என்னால் மல்டிப்ளேயர் பண்ண முடியும், அதனால தான் கைஸ். ஓகே மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு இவ்வளோ தான் கைஸ். பாய் ஃப்ரம் மாட்டு கேமிங்.